கார்த்திக் நேத்தா நான் கூப்பிட்டு இதை பற்றி பேசணும் ஒரு ஐடியா வச்சுருக்கோண்ணா. ஸோ இதை பற்றி உங்ககிட்ட தான் பேச முடியும். ஏன்னா இதில் நடந்த வெறும் சம்பவங்கள் மட்டும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவர் தான் சொன்னார் அது. இப்போ நாங்கள் பேசும்போது டிஸ்கஷனில் இருக்கும்போது பேசுவோம்ல, ஆனால் குடிகாரன் ஆனால் குடிகாரன் சொல்லாதீங்கண்ணா, குடி நோயாளி, அதை குடிகாரனே பயன்படுத்தாதீங்க, குடி நோயாளி அப்படின்னே அவர் தான் கரெக்ஷன் பண்ணார். ஓகே, புரியுது. அப்போ சார்கிட்ட போனதுக்கப்புறம் இதுக்கு ஒரு உருவம் கிடைச்சிருக்கு இந்த படத்துக்கு. கார்த்திக் அண்ணா போனதுக்கப்புறம் தான் இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிது. இப்போ கார்த்திக் அண்ணாக்கு ஒரு ஹேபிட் இருந்தது. அவர் சொல்லியிருப்பார், ஒரு இந்த ரோட்டில் தனியாக இருக்கும் இல்லைங்களா, கிடக்கும்ல ஏதாவது ஒரு பேக்கு, கீழே விழுந்த ஒரு செருப்பு, இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவார் அவர். ஆமாம் ஆமாம் ஆமாம், எடுத்துகிட்டு போயிடுவார். ஒரு டைம் ஏதோ ஒரு குழந்தையோட செருப்பு வந்து ஒரு 2-3 நாள் பாக்கெட்லேயே வச்சுட்டு இருந்தார். அந்த குழந்தை இந்த செருப்பு தேடும் இல்லை, பாவம் இல்லை அது அப்படின்னு தேடி அதுக்காக அழுது இருக்காரு. ஒருவேளை அந்த குழந்தைய கார்த்தினா மீட் பண்ணியிருந்தால், அது ஏதாவது ஒரு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டியிருந்தால் அப்படின்றதுல இருந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் அந்த கிளைமேக்ஸ். ஒருவேளை இப்படி இருந்திருந்தால், ஒருவேளை கார்த்தினாவும் அந்த பாப்பாவும் ஒரு குறுக்கு வெட்டா எங்கேயாவது சந்திச்சிருந்தால் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நாங்கள் அதை டிஸ்கஷனில் பேசி அதை அந்த கிளைமேக்ஸ் கொண்டு வந்தோம்.